மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். முதல்ல எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் திரு கார்கே அவர்களும் சொன்னது மாதிரி மனவேதனைப்பட வேண்டிய விஷயம். அப்பாவி மக்கள் உயிரிழந்தது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதுவும் செங்கோட்டைக்கு எதிராக நடந்திருப்பது என்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இதில் சில கேள்விகள் இருக்கின்றன. அதாவது நாங்கள் தீவிரவாதத்தை ஒழித்து விட்டோம், நாங்கள் தீவிரவாதத்தை வேரோடு அறுத்து விட்டோம் என்று மாறுதட்டி கொண்டிருக்கின்ற அமித்ஷா அவர்கள் பொறுப்பில் இருக்கின்ற உள்துறை அமைச்சராக பொறுப்பில் இருக்கின்ற டெல்லியிலே நடைபெற்றிருக்கிறது. இதற்கு யார் பொறுப்பு என்றால் அது அமித்ஷா அவர்கள் தான் பொறுப்பு. பொறுப்பேற்பாரா என்றால் பொறுப்பேற்க மாட்டார். அமித்ஷா அவர்கள், அண்ணாமலை போன்றவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது, பாஜக அவருடைய தோழர்களுக்கு நான் கேட்பதெல்லாம், தமிழ்நாட்டில் காவல்துறையில எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் சரி உடனே பொறுப்பேற்க சொல்லி தமிழக முதலமைச்சரை கேட்கிறீங்கள. இப்ப இந்த பொறுப்பு அமித்ஷா அவர்கள் தானே பொறுப்பு. அமித்ஷாவிடம் பொறுப்பேற்க சொல்வார்களா? சொல்ல மாட்டாங்க. இவர்களுடைய பழக்கம் என்னன்னா, யாரு பொறுப்பு? உள்துறை அமைச்சர் தான் டெல்லிக்கு பாதுகாப்பு. அவர் பொறுப்பேற்க வேண்டும், ஆனால் பொறுப்பேற்க மாட்டார். இதை பொறுத்த மட்டும் இதுல அரசியல் செய்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் இது மிகப்பெரிய ஆபத்தானது. இதிலே வன்மத்தின் அடிப்படையிலே ஒரு குறிப்பிட்டவர்களை, அதுவும் குறிப்பாக குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை தீவிரவாதிகளாக மாற்றுவதற்காக சதித்திட்டமாக இதை உருவாக்கக்கூடாது. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.